வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வேல் பூஜை வச்சுருக்கோம். வேல் வாங்கியிருக்கோம். வெள்ளியில் தான் வேல் வாங்கியிருக்கேன். இது நம்ம பூஜை பண்ணுறோம். வீட்டில் நமக்கு எந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல, வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேல் பூஜை வச்சா ரொம்ப நல்லது, விசேஷங்க. அது மாதிரி சொன்னாங்க, குருக்கள் ஒருத்தர் சொன்னார். அதனால நாங்கள் வேல் வாங்கி பூஜை பண்ணுறேன். இன்றைக்கி வேல் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு விபூதி பூஜை பண்ணிவிட்டேன். அப்புறம் சந்தனம் கரைச்சி அதுக்காக சந்தன பூஜை பண்ணியிருக்கேன். அப்புறம் பாலில் அபிஷேகம், கடைசியாக 3 விதமான அபிஷேகம் இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். பிரசாதம் பட்சணங்கள் பால் பாயசம், சுண்டல், பொங்கலுங்க. இது 3 நெய்வேத்தியத்துக்காக செய்து வச்சுருக்கேன். பூ ஒரு 5 விதமான சிவப்பு கலரு, வெள்ளை மல்லிப்பூ, அரளிப்பூ, செவ்வரளி, மஞ்சள் அரளி, செம்பருத்தி 5 பூ எடுத்துக்கிறேன் பூஜைக்காக. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் கூட, கிருத்திகை வெள்ளிக்கிழமை சஷ்டியில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வேல் வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ணால் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால் இது நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறோங்க வேல் பூஜை. இந்த மாதிரி நீங்களும் முக்கியமான விசேஷமான நாட்களில் வேல் பூஜை செய்யுங்க. ரொம்ப நல்ல விசேஷங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும். குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த சஷ்டியில் விரதம் இருந்து வேல் பூஜை தொடங்கினோம்னா ரொம்ப குழந்தைங்க நம்ம வீட்டில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பூஜைங்க அடிக்கடிக்கு பண்ணலாம். ஒரு சஷ்டி இருந்தால் கந்த சஷ்டியில் முடிவு பண்ண முடியும் அந்த விரதம். கந்த சஷ்டியில் அந்த விரதத்தை முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடிக்கு வேல் பூஜை செய்யுங்க. வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் வேல் பூஜை செய்துட்டு அதுக்கப்புறமா அந்த விசேஷத்தை தொடங்கினா ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் முயற்சி பண்ணி இந்த வேல் பூஜை செய்யுங்க. வீட்டில் நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும். வேலுண்டு வினையுள் வேலுண்டு வினையில்லை.